அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் ஆடி மாத சிறப்பு தொகுப்பில் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆடி 7 மும்பை காளி. நம்ம ஃபுல்லாக காளிகளை பற்றி தான் பார்த்துக்கிட்டு வரோம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காளிகள் பார்க்க போகிறோம். இந்த மும்பை காளி பார்த்திங்கன்னாக்கா மகாராஷ்டிராவில் மும்பையில் பிரதான இடத்துல இருக்கிறாங்க. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது. மிகவும் சக்தி வாய்ந்த தாயை தரிசனம் பண்ணுறது மகாபாக்கியம். இந்த மும்பை தாயோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆரம்ப காலத்தில் காளி அவதாரம் எடுக்கிறதுக்கு பார்வதி தேவி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ சிவபெருமான் இவங்களை ஒரு மீன சமுதாய பெண்ணாக பிறக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஏன்னா மீனவ சமுதாயத்தில் தான் விடாமுயற்சியும் கவனமும் இவங்களால கற்றுக்க முடியும் அப்படின்ற காரணத்தினால இவங்க மத்சயான்ற பேரோடையும் அங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்களால் மும்பா அப்படின்ற பிரியமாக அழைக்கப்பட்டு வளர்ந்து வராங்க. இவங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டிய பருவம் வந்த உடனே சிவபெருமான் இவங்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக வராரு. திருமணமும் பண்ணிக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த அம்மாவை அம்மா நீங்கள் இங்கே தங்கணும் ஆய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆய்னா தாய் அப்படின்ற பொருள். மும்மான்ற பேர் அவங்களுக்கு இருந்ததுனால ஏற்கனவே மும்பா தாய், அதான் மும்பை அப்படின்னு மருவி மாறிச்சு பின்னாடி. இந்த மீனவ மக்களுடைய காவல் தெய்வமாக அங்கேயே உட்கார்ந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்காங்க. கோலி இன மக்கள், அதாவது பூர்வக்குடி மக்கள்னு இவங்கள சொல்லுவாங்க. இந்த அம்மாவோட கோயிலில் அன்னபூர்ணியும் பக்கத்தில் இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நவராத்திரியில் சிறப்பான விசேஷங்கள் ஆராதனைகள் நடக்கும். 2 தூண் இருக்க பக்கத்தில், ஒன்று கல்லாலையும் ஒன்று செங்கலாலையும் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நவராத்திரி அப்போ அம்மா முன்னாடி முளைப்பாரி வைப்பாங்க. அந்த முளைப்பாரி பார்த்திங்கன்னா தசராத்துக்கு முன்னாடி பெருசாக 6 அங்குலத்துக்கு முளைச்சி அதே எடுத்து அம்பாளுக்கு படைப்பாங்க. ரொம்ப விசேஷமான இந்த கோயில் 1739 மூலம் இடிக்கப்பட்டு பின்பு போரி பந்தரில் இடிக்கப்பட்டு புலேஸ்வர் அப்படின்ற இடத்துல இப்போ தற்போதைய இடத்துல இருக்கு. இன்றைக்கும் மும்பைக்கு காவல் தெய்வமாக இந்த தாய் இருக்கிறாங்க. இந்த தாயை நம்ம எப்போ பாம்பே போனாலும் தரிசனம் பண்ணி அவங்க ஆசீர்வாதத்தை பெறுவோம். மிகவும் சக்தி வாய்ந்தவங்க. நன்றி, வணக்கம்.